ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஒரு தீர்க்க தரிசன உலகம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யங்கள், ராஜாக்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அதோடைய விவரங்களை ஆராய ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அரசாங்கத்தோட நெருங்கின தொடர்பில் இருந்து ராஜ்யங்களில், அதிகாரங்களில் பங்கு பெற்று பக்கத்தில் இருந்து ஆளுமைகளை கவனித்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் தானியேல் தீர்க்கதரிசி. ஒரு பெரிய ஹை அஃபீஷியல். அவர் நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில், அதற்கு பிறகு வந்த ராஜாக்கள், தரியு ராஜாவுடைய அரண்மனையில், கோரேஷுடைய அரண்மனையில், நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு வந்த பெல்தேஷாத்சாருடைய அரண்மனையில், இந்த 4 மன்னர்களுடைய அரண்மனையில் ரொம்ப நெருக்கமாக மந்திரி சபையில் பிரதானமான ஒரு பதவியில் இருந்தவர். மன்னர்கள் மாறினாங்க, ராஜ்யங்கள் மாறியது, ஆனால் இவருடைய போஸ்ட் மாறலை. அவர் தான் கிங்குங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாலேயே அவர் யூத தேசத்தில் இருந்தபோது அங்கேயும் இவர் அரண்மனையிலே பிறந்தவர். அரண்மனையில் இருந்த சிதேக்கியா மன்னர், அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர், அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தவர். அதனால் இவருக்கும் அரண்மனைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நீங்கள் எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம் வேதத்தில். அதில் அரசியலோட நேரடி தொடர்பில் இருந்த ஒரு பெரிய ஆளுமை, அவருக்கு கவர்மெண்ட்டை பற்றின கட்டளைகள், சட்டங்கள் எல்லாம் கரைச்சி குடித்த ஒரு ஆள் தானியேல் தீர்க்கதரிசி. அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மன்னர்களை விட ஞானத்திலே சிறந்தவர் என்று பெயர் பெற்றவர் அவர். தானியேல் மாதிரி ஞானம். கர்த்தர் அந்த எசேக்கியேல் 28:3 சொல்லும்போது பாருங்க, தானியேலை போல நீ ஞானம் உள்ளவன் என்று அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தானியேல் மிகப்பெரிய ஒரு ஞானவான். அதற்கு அரசியல் ஞானம் ரொம்ப அதிகம். அதனால் அவர் பேசின மன்னர்களை பற்றின ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராய்ச்சிக்காக, டீகோட் பண்ணுறதுக்காக, பகுப்பு ஆராய்வு பண்ணுவதற்காக எடுத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், உலகம் தழுவின தன் இச்சைப்படி செய்கிற, தன் இஷ்டப்படி செய்கிற ஒரு பெரிய மன்னர் இந்த கடைசி காலத்தின் முடிவிலே வரப்போகிறார். அவன் வருவதற்கு முன்னால் இவர் சொன்ன அடையாளங்களோட அதை பிரதிபலிக்கிற பல மன்னர்கள் உலக சரித்திரத்தில் எழும்பி இருக்கிறாங்க. அப்போ நம்ம வாசிக்க கேட்ட தானியேல் 11ஆவது அதிகாரம் 36 45 வரைக்கும் உண்டான வசனங்களில் 3 மன்னர்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய காரியங்களை செய்வார்கள் என்று ஒரு ராஜ்யத்தில் பிரதான பொறுப்பில் இருந்த ஒருவர் தெளிவாக அவர் எழுதுகிறார் என்றால் அது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி, இனி வருகிற ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க, சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் எப்படி வரும் என்பதெல்லாம் நிழலாட்டமாக அவரிடத்துல பேசியிருக்கிறார். அப்போ நம்ம வாசித்த அந்த பகுதியில் மிக முக்கியமாக 3 ராஜாக்களை பற்றியும் 3 ராஜ்யங்களை பற்றியும் அவர் இங்கே சொல்கிறார். முதல் ராஜா தன் இஷ்டப்படி செய்கிற ராஜா, அப்படின்னா சர்வாதிகார ராஜா. அவர் சொன்னது போலவே அவருக்கு பின் வந்த காலத்திலையும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இது மாதிரி நிறைய மன்னர்கள், ஆட்சியாளர்கள் எழும்புறதையும் பார்க்க முடியுது. அவர்கள் அடிப்படையாக தானியேலால் அடையாளம் காட்டப்பட்ட குணங்களை கொண்டிருப்பாங்க, பெருவாரியான குணங்களை பிரதிபலிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் ஒன்று செஞ்சு பாருங்கள். பெரிய பெரிய ஹிட்லர் மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்களா, அவங்க சரித்திரத்தையும் இவர் இங்கே சொன்ன குணாதிசயத்தையும் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுதுன்னு போட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு தன் இஷ்டப்படி செய்கிற ஒரு சாம்ராஜ்ய தலைவன் அவன் வந்தா அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்பதை முதல்ல உலகத்துக்கு அடையாளம் காண்பித்தவர் தானியேல். அப்போ இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் பிரபலமாய் நம்ம ஆராய்வதற்கு காரணம், இதே மாதிரி முழு குணத்தையும் முழு நடவடிக்கைகளையும் கொண்டிருக்கிற ஒரு மன்னர் உலக அளவிலே தோன்றி உலக ராஜ்யங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இதுவரைக்கும் உலகத்தில் உண்டாயிராத ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குவான். அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ இவர்
அங்கே சொன்னாரே 11வது அதிகாரம் தானியேல்ல 36 இருந்து சில வசனங்கள், அது நேரடியாக முதல் ராஜாவா யாரிலே பிரதிபலித்தது, அவரை குறித்து இவர் என்னென்ன காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார் என்பதை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, மேதிய பெர்ஷியருடைய ஆளுமைக்கு பிறகு இந்த யூத தேசம் என்பது தனி ஒரு தேசம். அது தேசம் ரெண்டாக பிரிஞ்சதுன்னு சொன்னேன். இஸ்ரவேல் தேசம் ஒன்று இஸ்ரவேல் என்றும் இன்னொன்று யூதா என்றும் பிரிந்தது. அதில் யூதான்னு பிரிஞ்ச தேசத்தை தென் தேசம் என்று சொல்லுவாங்க. இஸ்ரவேல் என்று பிரிந்த தேசத்தை வடதேசம் என்றும் சொல்லுவாங்க. அது மாதிரி பின்னாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் வட ராஜ்யங்கள் தென் ராஜ்யங்கள் என்ற பெயர்கள் காணப்படும் வேதத்திலையும். இதெல்லாம் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே நம்ம காணப்படுகிற இந்த ராஜ்யத்தில் வடதிசை ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த 10 கோத்திரம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் யூத ராஜ்யம் பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தது. அவங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக இந்த யூத ராஜ்யத்தையும் அவங்க சேர்த்து ஆளுமை செஞ்சாங்க. அதிலிருந்து வந்தவர் தான் தானியேல். அப்போ என்ன செய்தது, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படியே கைமாறி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது இந்த யூதா தேசமும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆட்சிக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்திலிருந்து மேதியாவை கலட்டி விட்டுட்டு பெர்ஷிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்ட போது இந்த யூத தேசம் அப்படி அங்கே போயிடுச்சு. அப்போ பாருங்கள், 3 கை மாறிடுச்சு. தானியேல் மாறின மாதிரி நாடும் மாறிடுச்சு. அவங்களுடைய ஆட்சி தான் அங்கே நடந்தது. அந்த நேரத்தில் தானியேலுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி அவர் பேசுகிறார். இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, தனக்கு இஷ்டமானதை செய்கிற ஒரு ராஜா எழும்புவான், அவன் எல்லாரிலும் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யம் எழும்பினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க சாம்ராஜ்யம் என்ற ஒரு சாம்ராஜ்யம் எழும்புச்சு. சாம்ராஜ்யம் என்பதற்கும் ராஜ்யம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு நாடு தன்னுடைய நாட்டை மாத்திரம் ஆளுமை செய்தால் அது பேர் ராஜ்யம். அந்த நாடு தன் பக்கத்தில் இருக்கிற பல நாடுகளை பிடிச்சு தன்னுடைய ராஜ்யத்தோடு இணைச்சு அதனுடைய எல்லையை பல நாடுகளுக்குள்ளே விஸ்தாரம் பண்ணியிருந்தா அந்த நாட்டுக்கு பேர் சாம்ராஜ்யம்னு பேர். அதில் பல நாடுகள் உள்ளே இருக்கும். இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா ஒரு நாடு. இந்த இந்தியா இலங்கையை பிடிச்சி, பர்மாவை பிடிச்சி, ஆப்கானிஸ்தானத்தை பிடிச்சி, சைனாவை பிடிச்சி, இதெல்லாம் பிடிச்சி ஒரு ஆட்சி அமைத்தால், பாகிஸ்தானை பிடிச்சி ஒரு ஆட்சி அமைத்தால் அதுக்கு பேர் சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்போது ராஜ்யங்கள் அங்கங்கே எழும்பும், சாம்ராஜ்யங்கள் ரொம்ப அரிதாக தான் எழும்பும், பல நாடுகளை உள்ளடக்கி. அப்போ இவங்க ஆட்சிக்கு பிறகு பல நாடுகளை உள்ளடக்கி எழுப்ப போகிற ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து இவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இந்த சாம்ராஜ்யம் யாரால் கட்டப்படும்னா, தன் இஷ்டப்படி செய்கிற ஒரு மன்னர் அதில் எழும்புவான் அப்படின்னு சொல்கிறார். அது யார் அப்படின்னு பார்த்தா கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு முன்னால் ஒரு சின்ன நாடாக இருந்தது. அதுவும் பல பிரிவுகளாக பிரிந்து முறையான ஆட்சி, முறையான சட்டதிட்டங்கள், முறையான இராணுவம் இப்படிலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ராஜ்யமாக அது காணப்பட்டது. அதில் எழும்பின பிலிப்பு என்ற ஒரு மன்னர், அவர் தான் முதல்ல பக்கத்துல எல்லாம் பல நாடுகள், இந்த பெர்ஷிய நாடு, மேதிய நாடு, இதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு ராஜ்யத்தை வச்சுருக்காங்களே, ஏன் நம்ம இந்த நாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடாது அப்படின்னு அவர் தான் முதல்ல ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்தினார். நல்ல ஒரு இராணுவத்தை அமைத்து ராஜ்யங்கள் முறையாக எப்படி வரி செலுத்தணும், அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னென்ன சட்டதிட்டங்கள், இதை முறைப்படுத்தி கிரேக்க ராஜ்யத்தை உருவாக்கி அவருக்கு பேர் பிலிப்பு என்பது அவருடைய பெயர். பிலிப்பினுடைய ஆட்சி அது கிமு 359 அது ஆரம்பித்து 336 வரைக்கும் அவருடைய ஆட்சி நீடித்தது. அவருடைய மரணம்
கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் 336 சம்பவித்தது. அவர் இறந்த பிறகு அதற்கு பிறகு அலெக்சாண்டர், அவருடைய மகன் அலெக்சாண்டர் என்பவர் பட்டத்துக்கு வந்தார். இந்த பிலிப்பு ஏற்படுத்தின ராஜ்யம் இருக்குது பாருங்கள், கிரேக்க ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு கிங்டம் ஆஃப் மாசிடோனியா என்று பெயர். மக்கதோனியான்னு சொல்லி பைபிளில், தமிழ் பைபிளில் போட்டிருக்கும் மாசிடோனியா. மாசிடோனியா ராஜ்யம் அப்படின்னு தான் பேர் இதுக்கு. அதுக்கு முதல்ல அதுக்கு பேர் கிரேக்க பேரரசு என்று இருக்கவில்லை, மாசிடோனியா பேரரசு என்று அழைக்கப்பட்டது. இப்போ இந்த ராஜ்யத்தை பேரரசாக, சாம்ராஜ்யமாக மாற்ற எண்ணம் கொண்டவர் பிலிப்பினுடைய மகன் அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டருக்கு என்னென்னா, இது ஏன் ஒரு சின்ன ராஜ்யமாக இருக்கணும், இது இன்னும் பெருசாக்கணும், இதில் இன்னும் நிறைய புதிய புதிய கலாச்சாரங்கள், புதிய மன்னர்கள், புதிய ஆளுமை எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அவருடைய தகப்பனார் ஆட்சியில் இருக்க போது கிரேக்கர்கள் விளையாட்டில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. பிலிப்புவின் காலத்தில் தான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை விளையாடுகிற ஒலிம்பிக் என்ற விளையாட்டு துவங்கி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல ஆரம்பித்தவர் கிரேக்க ராஜ்யத்தினுடைய முதல் மன்னராகிய பிலிப்பு. அப்போது அதுக்கு பிறகு இதை எப்படியாவது உலகம் அறிய செய்து பெரிய ராஜ்யமாக மாற்றணும் என்ற ஆசை அலெக்சாண்டருக்கு உண்டாயிற்று. அவர் அதை பேரரசாக மாற்ற எண்ணம் கொண்டு அவர் தேசங்களை ஜெயிக்க புறப்பட்டார். ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆட்களை ஏற்பாடு செஞ்சுட்டு இவர் தன்னுடைய படைகளை எடுத்துக்கொண்டு பல நாடுகளுக்குள்ளே போய் நாடுகளை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. இதில் நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை கவனிக்கணும்னா, பல நாடுகளை பிடித்து ஆள வேண்டும் என்ற ஆசை யாருக்கு வரும்னு கேட்டால், தன் இஷ்டப்படி செய்கிற ராஜாவுக்கு வரும். இதே மாதிரி தான் கடைசியில் ஒரு ராஜா வருவான். அதோடு உலக சரித்திரமே முடிவுக்கு வரப்போகுது. அந்த ராஜா என்ன செய்வான்னா, தன் இஷ்டப்படி ஆளுகிறவனாக இருப்பான். அவனும் ஒரு நாட்டுக்கு ராஜா அல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. உலக சரித்திரத்தில் இதுவரைக்கும் தோன்றாத ஒரு சாம்ராஜ்யம் இந்த கடைசி காலத்தில் தோன்ற போகிறது. அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, பல நாடுகளை உள்ளடக்கிறது மாத்திரமில்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் ஒரே குடையின் கீழே. இதற்கு முதல்ல வித்திட்டது யாருன்னு கேட்டால் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசையும் பிடிச்சிடணும். அந்த வேட்கை, அந்த எண்ணம் யாருக்கு வரும்னு கேட்டால், தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிற மாதிரி இந்த ஸ்பிரிட் உள்ளவனுக்கு தான் வரும். அவர்களுக்கு ஆசை சேர்த்துக்கிட்டே வரணும். சரி, இவ்வளோ ஓடுறமே, உட்கார்ந்து ஒரு இடத்துல ஆளுமை செய்தோம், கொஞ்ச நாள் நிம்மதியாக நினைக்க மாட்டான். புறப்பட்டு போய்கொண்டே இருந்து, அங்கே ஒரு சின்ன நாடு இருக்கு ராஜா, இங்கே ஒரு சின்ன நாடு இருக்கு ராஜா, பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் உடனே புறப்பட்டுருவார். அவருடைய வெற்றிகளை கேட்கும்போது வேதம் சொன்ன மாதிரி அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு கைகூடி வரும். அப்போ இது ஒரு ஸ்பிரிட்டு, சாம்ராஜ்யத்தை அமைக்கிற ஒரு ஸ்பிரிட்டு. இது எப்போ இருந்து வேலை செய்யுதுன்னா, அந்த பாபிலோனியர் மன்னர் காலத்திலிருந்து அலெக்சாண்டர் காலத்தில் தான் தன்னை தீவிரமாய் வெளிப்படுத்தி இந்த ஆவி இந்த உலகத்தில் கிரியை செய்கிறத பார்க்குறோம். உலக பேரரசை உருவாக்க வேண்டும் என்கிற வேட்கை, வெறி, இந்த ஆவி தன்னை அப்போ தான் வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அப்போ உலகம் முழுவதையும் பார்க்க முடியாதவங்களுக்கு, உலகத்துக்கு மேப்பு கூட தெரியாதவங்களுக்கு, எவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த உலகம் வியாபித்திருக்கிறது என்பது தெரியாது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் போவாங்க. இங்கே போயாச்சு, இங்கேருந்து என்ன தெரியுது, அப்படி தான் போனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கடைசி காலத்தில் உலகம் எவ்வளோ வியாபித்திருக்கிறது என்று உங்களுக்கும் எனக்குமே தெரியும். அப்போ இப்போ இதை பிடிப்பது என்பது ரொம்ப சுலபம், இனி வரக்கூடிய ஒரு பொல்லாத மன்னருக்கு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இப்படி புறப்பட்டு பல தேசங்களை உள்ளடக்கி கடந்து போகிறார். அப்போ இவருடைய குணம் எப்படி இருக்கும், தன் இஷ்டப்படி செய்கிறது. அப்போ பிடிச்சாரு, அவங்களை ஆளுமை செய்வது எப்படி, அதை பற்றிலாம் கவலை இல்லை, பிடிக்கணும், அவ்வளோதான். அவர் ஒவ்வொன்றாய் பிடித்து கொண்டு அங்கே கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சி தன்னுடைய சாம்ராஜ்யத்தோடு சேர்க்கணும். இந்த வெறியும் அந்த வேட்கையும் அந்த ஸ்பிரிட்டு முதல்ல உலகத்தில் இவர்களை போன்ற மன்னர்களிடத்துல தான் தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒரு கல்தேய பேரரசு, ஒரு கிரேக்க பேரரசு, ரோம பேரரசுன்னு பேரரசுகளின் தோற்றம் அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ அவர் என்ன செய்கிறாரு,
இவர் எல்லாவற்றையும் கிரேக்க பேரரசோடு இணைத்தார், ஜெயித்த நாட்டெல்லாம். இவர் போகும்போது என்ன செய்வாராம், இவருடைய வெற்றியை கேள்விப்பட்ட குறுநில மன்னர்கள், நிறைய ராஜாக்கள் பயத்தில் இருப்பாங்க. அலெக்சாண்டர் பார்வையில் நம்ம பற்றுவோமோ என்று சொல்லி அவர் ஒரு நாட்டை குறிவைத்து விட்டால் அந்த நாட்டில் முதல்ல தன்னுடைய குதிரை, அந்த ஒரு குதிரை இருக்கும், வெள்ளை குதிரை, அவருடைய குதிரை புசி பேலஸ் என்பது அதனுடைய பெயர். அது பேர் புசி பேலஸ் என்பது. அந்த குதிரையை அவர் அலங்கரித்து, வெள்ளை குதிரை, அது மேலே தன்னுடைய கிரீடத்தையும் தன்னுடைய உடை வாளையும் வைத்து எந்த நாட்டை பிடிக்க போகிறாரோ அந்த நாட்டுக்குள்ளே முதல்ல அனுப்புவாராம். அந்த குதிரை ரொம்ப ஞானமுள்ள குதிரை என்று சொல்லப்படுகிறது. சில ராஜாக்கள் அவர்களுடைய குதிரைகளோடு அறியப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறாங்க. நெப்போலியன், அலெக்சாண்டர் போன்றவர்கள், அவங்க எவ்வளோ ஃபேமஸோ அவங்க குதிரை அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி வெள்ளை குதிரையில் வரப்போகிற இன்னொரு ராஜா, ஜெயிக்க போகிற ராஜா, அலெக்சாண்டர் மாதிரியே ஒரு ராஜாவை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் காண்பிக்கிறது. அவன் குதிரையில், வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தான், அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இவர் அதே மாதிரி ஒரு குதிரை, வெள்ளை குதிரை, அந்த குதிரையின் மேலே தன்னுடைய உடைவாளையும் கிரீடத்தை வைத்து ஒரு நாட்டுக்குள்ளே அனுப்புவார். அந்த நாட்டுக்குள்ளே அந்த குதிரை போய் அந்த மன்னர் தன்னுடைய கிரீடத்தையும் தன்னுடைய வாளையும் அதன் மேலே வைத்து அனுப்பினால் அவர் நிபந்தனை இல்லாமல் சரணடைந்து விட்டார். போர் வேண்டாங்க, உங்கள் ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் என்று அர்த்தம். எந்த ராஜாவாவது அலெக்சாண்டருடைய குதிரையை பிடிச்சி கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, யாருடைய குதிரை யாருடைய நாட்டுக்குள்ளே வர்றது, யார் பெரிய அலெக்சாண்டர் அப்படின்னு பிடிச்சி கட்டிட்டான்னா சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. கிரேக்கர்கள் படையிலும் யுத்தத்திலும் ரொம்ப வல்லவர்கள். அவங்க உள்ளே சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிச்சிருவாங்க. அவர் இந்தியா வரைக்கும் ஒரு மன்னரோட அவர் சண்டையிட்டதாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த போரஸ் அப்படின்னு ஒரு ராஜாவோட அலெக்சாண்டர் இந்திய மன்னரோட கூட போரிட்டார். அவர் போரில் காட்டின வீரத்தை பார்த்து அவருக்கு வெகுமதி கொடுத்து விட்டு கடந்து போனதாக கூட சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அப்போது இவர் ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு மன்னர், பல நாடுகளை தன்னோடு இணைத்து கொண்டார். இவரை பற்றி வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்து தானியேல் இவரை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறார். முதல்ல சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம். இவருடைய மரணம் அல்பாயுசில் மரித்து போய்விட்டார். இவருடைய மரணம் கிமு 323. அப்போது இவருக்கு வயசு வெறும் 32 வயசு தான். அதுக்குள்ளே பல நாடுகளை பிடிச்சி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வெறும் 32 வயசு. கிமு 356 அவர் பட்டமேற்றார். 336 மரித்து விட்டார். 32 வயசு. இவருடைய மரணத்துக்கு காரணம், அவர் அங்கிருந்து பாபிலோனுக்கு வருகிற வழியில் அவருக்கு ஒரு விஷக்காய்ச்சல் உண்டாகி, ஒரு மலேரியா காய்ச்சல்னு சொல்கிறாங்க, அவர் வியாதிப்பட்டு மரித்ததாக சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. வழியிலே செத்துட்டார், அரண்மனை கூட வரலை. அதுக்கு பிறகு என்ன, இவருடைய மரணத்துக்கு பிறகு இவர் இங்கே ஆட்சியில் ஒரு 4 ஆட்களை வச்சுருந்தார்ல, 4 பேர், 4 அந்த தளபதிகள் இருந்தாங்க. 4 தளபதிகள் தேசத்தை நம்ம கைப்பற்றிடணும், ராஜா செத்துட்டாரு அப்படின்னு அந்த 4 பேரும் திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு இந்த நாட்டை எப்படியாவது நம்ம கைவசப்படுத்திடணும். நேராக உடனே போய் தங்களுடைய கிரேக்க தேசத்துக்கு திரும்பி போய் அரண்மனைக்குள்ளே நுழைந்து அலெக்சாண்டருடைய மனைவி, அவருடைய சின்ன வயசு மகன், குழந்தை எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. முதல்ல அவருடைய வம்சத்தை அழிச்சிருவோம், நாளைக்கு அதிலிருந்து எழும்பி ஒரு ராஜா வந்துடக்கூடாது, இது நம்முடைய கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டார்கள். உள்ளே போய் எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. மனைவியை கொன்னாச்சு, பிள்ளையை கொன்னாச்சு, அரண்மனையை கையகப்படுத்தியாச்சு. இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம 4 பேர் இருக்கோம், யார் ராஜாவாகிறது? உடனே அவங்க சொன்னாங்க, இவன் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகிறானே, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்கே, அப்போ அந்த ராஜ்யத்தை 4 பங்கு வைங்க, 4 துண்டாக பிரிச்சுருவோம் நம்ம. அதில் நம்ம 4 தளபதி இருக்கோம்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவை நம்ம கையில் வைத்து கொண்டு ஆளுமை செய்யலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த 4 தளபதிகள் என்ன பேர்னா, ஒரு தளபதி பேர் இந்த தாலமி என்பது, இன்னொரு தளபதியினுடைய பேர்
செல்யூகஸ் நிகேடார் என்பது. 3வது தளபதி பேர் லைசிமாக்கஸ் என்பது. லைசிமாக்கஸ் இவரை அந்தியோகு என்றும் அழைப்பார்கள். அவருக்கு இன்னொரு பேருக்கு ஆன்டியாக், அந்தியோகு, லைசிமாக்கஸ். கடைசியா 4வது தளபதி பேர் கசாண்டர். இந்த 4 தளபதியும் ஆட்சியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றி அதை 4 பிரிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அப்போல்லாம் சமமாலாம் பிரிக்க முடியாதுல்ல. இவர்கள் 4 பேருக்குள்ள சண்டை. அவன் கையில் போன பங்கை நான் பிடிக்கணும், என்னுடைய ராஜ்யத்தை பெருசாக்கிறணும்னு இந்த 4 பேரும் ஒருவரோடு ஒரு சண்டை போட்டு அவர்கள் இதற்காக பெரிய பெரிய யுத்தங்களை தங்களுக்குள்ளே நடத்தி கொண்டார்கள். இந்த யுத்தங்கள் கிமு 322 281 வரைக்கும், அவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட 39 வருஷம் இந்த யுத்தம் அங்கே இதுக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பக்கம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும். எப்படியாவது அவனுடைய எல்லையை நம்ம பிடிச்சிருவோம், செல்யூகஸுடைய எல்லையை பிடிச்சிருவோம் அப்படின்னு கசாண்டர் நினைப்பார். கசாண்டர் எல்லையை பிடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. அப்போ இந்த 4 விதமாக அது பிரிக்கப்பட்டது. இவர்களில் இப்போ இந்த யூத ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத ராஜ்யம் செல்யூகஸ் நிகேடார் என்பவர் என்ன செய்தார், சிரியா இருக்கு பாருங்க, சிரிய தேசம், அதை உள்ளடக்கின இஸ்ரவேலுக்கு வடக்கே இருந்த பகுதிகளை முழுவதும் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் நடுவில் இருக்கு. இஸ்ரேலுக்கு மேல் பக்கத்தில் சீரிய தேசம் இருக்கு. அந்த சீரிய தேசம் முழுசையும் அவருடைய ஆட்சிக்கு கீழே அவர் எடுத்துக்கொண்டார். அதே போல தாலமின்னு ஒரு ஆள் பார்த்தோமே, அவர் என்ன செய்தார், இஸ்ரேலுக்கு கீழே இருக்கக்கூடிய தெற்கு பகுதியை முழுசும் தன்னுடைய ஆட்சிக்கென்று அவர் வைத்து கொண்டார். தெற்கு உள்ளடக்கின பகுதிகளை தன்னுடையது வைத்து கொண்டார். அலெக்சாண்டருடைய ராஜ்யம் 4 பிரிஞ்சு போகும் என்பதை தானியேல் துல்லியமான தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். பாருங்க, அவருக்கு 4 தளபதி தான் இருக்கணும்னு யார் தீர்மானிச்சா? 4 தளபதி தான் வருவாங்க. அந்த பெரிய மன்னர் ஆசைப்பட்டது நடக்காது. அவருடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்படும். எப்போ? 200 வருஷத்துக்கு முன்னால், கிரேக்கர்கள் சாம்ராஜ்யமாகவே எழும்பாத காலத்தில், அது ஒரு சின்ன நாடாக எங்கேயோ அறியப்படாமல் இருந்த காலத்தில், மேதியா பெர்ஷியா ராஜ்யம்தான் தலை சிறந்த ராஜ்யமாக ஒரு பேரரசாக இருந்த நேரத்தில், அதில் இருந்த ஒரு வயசான பெரியவர் தானியேல், அவர் சொல்கிறார், அடுத்து ஒரு சாம்ராஜ்யம் எழும்பும், அந்த சாம்ராஜ்யமாக பெருசாக கட்டுவாங்க, அந்த சாம்ராஜ்யம் 4 உடைஞ்சு போகும். ஏன் அவருக்கு 3 தளபதி இல்லை? ஏன் ஒருவேளை 2 தளபதி இல்லை? ஏன்னா வேதம் 4ன்னு சொன்னால் அது 4 தான் இருக்கணும், வேற வழி இல்லை. நாம் நினைக்கிறோம் எல்லாம் யதார்த்தமாக நடக்கிறதுன்னு. நீங்கள் நல்லா வேதத்தை நுணுக்கமாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு எது எப்படி நடக்க வேண்டும் என்று தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தினுடைய ஆச்சரியம். தீர்க்க தரிசனம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத எப்படி முன்னறிவிக்கிறதுனா, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்க, பிளானில் இருக்கு. இனி அடுத்து ஒரு சாம்ராஜ்யம் எழும்பணும், அது 4 உடையணும்னா 4 தான் உடையும். ஏன் அவருக்கு 2 தளபதி இருந்திருக்கலாமே? இருக்க முடியாது. அப்படித்தான். அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், மற்றவங்களுக்கு தெரியாதது. பாருங்க, இங்கே எப்படி அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். அலெக்சாண்டரின் ராஜ்யம் 4 பங்காக பிரிந்து போகும் என்பதை தானியேல் எப்படி பேசியிருக்கிறாரு? தானியேல் 11:4 அவர் சொல்றார் பாருங்க, அவன் எழும்பின பின்பு, அந்த தன் இஷ்டப்படி செய்கிற ராஜா எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். 4 உடைகிறது மாத்திரம் இல்லை, அது என்ன மாதிரி பகுக்கப்படும் கேட்டால், வானத்தினுடைய 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ வானத்தில் இருக்க திசைகளின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படும் என்கிறார். இவன் பாருங்க, தன்னை அறியாமலே வடக்கு தேசம், தெற்கு தேசம், கிழக்கு தேசம், மேற்கு தேசம் என்று வானத்தின் திசைகளின் அடிப்படையில் தான் இவங்க பிரித்து கொண்டார்கள். இந்த வடக்கு இருக்க பக்கமெல்லாம் உனக்குப்பா என்று செல்யூக்கஸு கொடுத்தாங்க. தெற்கு இருக்கிற முழுசும் தாலமிக்கு கொடுத்தாங்க. கிழக்கில் இருக்கிறது முழுசும் அந்தியோகுக்கு, மேற்கு பகுதியில் இருக்க முழுசும் கசாண்டருக்கு என்று 4 பிரித்து வானத்தின் திசைகளின் அடிப்படையில் தான் பிரித்தாங்க.
ஏன் பிரிச்சாங்கன்னா கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ மற்றவர்கள் பார்வையில் வெளியிருந்து பார்க்குறவங்க, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அல்லது உலக மக்கள் பார்த்தா எந்த ஒரு காரியமுமே யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அது தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது என்று தெரியும். அது நடக்கிறதுக்கு முன்னாலே தெரியும். தானியேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததுனால 200 வருஷத்துக்கு முன்னாலேயே அடுத்து வருகிற ராஜ்யம், அதை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், எப்படி பிரியும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். இன்னைக்கும் கர்த்தர் அப்படித்தான் ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்ப விரும்புவது எதுக்குன்னா, இனி வருகிற காலத்தை குறித்து என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறார். அதான் கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்ப விரும்புகிறார். தீர்க்க தரிசிகள் வரப்போகிறத முன்னாலே அறிந்து சொல்லிடுவாங்க. அது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கும். அதை தாண்டி எவனும் யோசிக்க முடியாது. அதை தாண்டி யாரும் எதையும் செய்ய முடியாது. அப்போ இதில் பாருங்களேன், தங்களை அறியாமலே, ஆனால் வெளிப்பார்வையில் பார்க்குறவங்க என்ன உடஞ்சிச்சு, அவருக்கு 4 தளபதி இருந்தாங்களே, பிரிச்சுட்டு போனாங்க. அது எப்படி 200 வருஷத்துக்கு முன்னால் 4 தளபதி இருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? அவர்கள் பிரிக்கும்போது வேற எந்த பேர்லையும் பிரிக்காமல், செல்யூக்கஸ் ராஜ்யம், தாலமி ராஜ்யம் என்று பிரிக்காமல், ஏன் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு ஏன் பிரித்தாங்க? ஏன்னா அது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. பாருங்க, அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவனுடைய சந்ததி யாருக்கு அல்ல. அந்த ராஜா எழுமினான இஷ்டப்படி செய்கிற ராஜா அலெக்சாண்டர், அவனுடைய சந்ததிக்கு அல்ல. அவன் பிள்ளைகளை தான் கொண்டுட்டாங்களே. அவருடைய பிள்ளைகள் செத்ததும் யதார்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு சந்ததி கிடையாது, இனிமே முடிஞ்சது. ஆனாலும் அவனுடைய சந்ததி யாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடத்திலே தாண்டிப்போம். அவனுடைய குடும்பத்தை சேராத, அவனுடைய ராஜ வம்சத்தை சேராத மற்றவரிடத்திலே தாண்டிப்போம். அப்படிதான் நடந்தது. அடுத்து அலெக்சாண்டர் மரிச்சிருந்தா, பிலிப்பு இறந்த போது எப்படி ஆட்சி அலெக்சாண்டருக்கு வந்தது? அப்போ அலெக்சாண்டர் மரிச்சா அலெக்சாண்டருடைய பையனுக்கு தானே வரணும். அந்த ராணி அவங்க இருக்கிற வரைக்கும் இவர்கள் இந்த 4 பேரும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வளர்த்து அவன் கையில் கொடுக்கணும். இதுக்கு முன்னால் சரித்திரத்தில் அப்படி தான் நடந்தது, அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி நடக்காது. காரணம் கர்த்தருடைய திட்டம். அப்போ இது 4 உடைஞ்சு போய் 4 திசைகளிலும் பிரிக்கப்பட்டு அவனுடைய ராஜ்யம் அவன் கையிலிருந்து எடுக்கப்பட்டு கிரேக்கர்களுடைய கை, அந்த மன்னருடைய கையில் இல்லை, அதில் இருந்த வேற ஆட்களிடத்துல அது தாண்டிப்போம். அப்படி தான் தாண்டி போச்சு. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் வடதிசை நாடு என்பதும் தென் திசை நாடு என்பதும் வேற. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, செல்யூக்கஸ் என்பவர் வடக்கு பக்க தேசத்தை அவர் தன்னுடைய கையில் வைத்து கொண்டார். தாலமி என்பவர் தெற்கு தேசத்தை கையில் வச்சுக்கிட்டார். இந்த 2 தேசத்துக்கு நடுவில் இப்போ இஸ்ரேல் தேசம் மாட்டிக்கொண்டது உள்ள. அவங்க இந்த கிரேக்கர்களுடைய ஆளுமையின் கீழே அவர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. இவர்களை ஆளுகிறவர்கள் அங்கே எழுமினாங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, உலக சம்பந்தமாக ஒரு திட்டத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட்டை எல்லாரும் வாசிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது வெளிப்படும். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னால் எப்படி ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க, அது மாதிரி இந்த உலகத்தில் அடுத்து என்னென்ன செய்யணும், எப்படி இந்த ராஜ்யத்தை சாத்தானுடைய கையிலிருந்து கைப்பற்றணும், அதுக்கு முன்னால் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படணும், எல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட். ராஜாக்கள் காலம் வரணும், அடுத்து ஆளுமைகளின் காலம் வரணும், அடுத்து நாடுகள் எழும்பணும், அடுத்து விஞ்ஞான புரட்சி வரணும், அடுத்து ஜனங்களுடைய ஞானம் பெருகணும். இதெல்லாம் ஆண்டவருடைய ப்ளூ பிரிண்ட்டு. எதுவும் ஒன்று மிஞ்சி வராது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த ப்ளூ பிரிண்ட்டை இவர்களுக்கு கர்த்தர் காமிச்சிடார், மற்றவங்களுக்கு காமிக்க மாட்டார். பாரு, இப்போ வந்துட்டானா அடுத்து இது வரும் அப்படின்னு காமிப்பார். ஏனென்றால் இவர்கள் அதற்கு ஆயத்தப்பட்டு தங்களை காத்து கொள்ளவும் வருகிற நிகழ்வுகளில் ஆபத்துகளிலும் தப்பித்து கொள்ளவும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? தானியேலுக்கு வெளிப்படுத்த தானியேலை ஆயத்தப்படுத்துவதற்கல்ல, அவருக்கு சொன்னதை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நான் புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் எத்தனை
முக்கியமானவைகள் என்று அறிந்து கொள்வதற்காக. அவர் சொன்னது அப்படியே நிறைவேற ஆரம்பித்தது. இந்த செல்யூகஸ் நிகாடார் மன்னர் எகிப்தினுடைய தாலமைக்கு கீழ்ப்பட்டிருந்தார். காலப்போக்கில் அது அப்படியே நிறைவேற ஆரம்பித்து அந்த தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சு. அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள், வடதேசம் என்ற ஒரு தேசம் எழும்பிவிட்டது, தென் தேசம் என்ற ஒரு தேசம் எழும்பிவிட்டது, இஷ்டப்படி செய்கிற மன்னர் என்ற ஒரு ஆள் எழும்பிட்டார். இப்போ அந்த இஷ்டப்படி செய்கிற மன்னர் மறைந்து விட்டார். ஆனால் அந்த ஸ்பிரிட்டு மறையாது. அடுத்து இஷ்டப்படி செய்கிற ஒரு மன்னர் எழும்ப போகிறார். அதை குறித்தும் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஷ்டப்படி செய்கிற மன்னர்களை இயக்குகிற ஒரு ஆவி இருக்கு பாருங்க. இந்த ஆவி எப்படியெல்லாம் டிராவல் பண்ணுகிறது என்பதை தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். கடைசியில் அது எங்கே வந்து சேரப்போகிறது, இது முழுவதும் தன்னை பலப்படுத்தி கொண்டு எப்படி உலக அளவில் தன் இஷ்டப்படி செய்கிற ஒரு மன்னராக அது தன்னை வெளிப்படுத்த போகிறது என்பதையும், அது எந்தெந்த ரூட்லெல்லாம் வரப்போகிறது என்பதையும் தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் ஆராய போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரித்திரம் உண்மையிலே கொஞ்சம் கடினமானது தான். சரித்திர வகுப்புகள் படித்தா நமக்கு தூக்கம் வரும். ஆனால் அதை நம்ம சரித்திரமாக பார்க்காம ஒரு கதை மாதிரி சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டு அது அப்படியே எழுத்து மாறாமல் நிறைவேறுவது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரு ஸ்பிரிட் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த ஸ்பிரிட்டு சாம்ராஜ்யங்களை எழுப்புகிற ஒரு ஆவி. அது அப்படியே ட்ராவல் பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டே வந்து கடைசியில் தான் அது பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிறது. முதல்ல அது அலெக்சாண்டர் இருக்கு, அடுத்தது எங்கே தாவுகிறது என்பதை தீர்க்க தரிசன வெளிச்சத்திலே பார்ப்போம். அடுத்த வாரம் நான் இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.